ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான சயின்ஸுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவியூஸில் நடந்தது. ஆல்ரெடி உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின், அதாவது நான் லாஸ்ட் மினிட்ல அப்டேட் பண்ணக்கூடியது செலக்டட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு 100% நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத லாஸ்ட் மினிட்ல ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன், புரியுங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பேக்கில் போனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் படித்தா போதுங்கிறது. உங்களுக்கு 25 லெசனுக்குமே ஒரு லெசனுக்கு 2 இல்லை 1 இல்லை 2 கொஸ்டின் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா உங்களுக்கு 25 லெசன்லையும் 25 2 மார்க் கேட்க போகிறது கிடையாது. மொத்தமே 7 2 மார்க் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் குறிப்பிட்டு ஒவ்வொரு லெசன்லையும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருந்தா போதும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஈஸி டு ஸ்விம் இன் சீ வாட்டர் தென் இன் ரிவர் வாட்டர், இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டேட் ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், புரியுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதுவும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தது. ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்காகவும் நான் இதை தமிழ்லையும் சேர்த்தே சொல்லிடுறேன். இடதுகை ஃப்ளம்மிங்கின் இடதுகள் வழக்கம் பற்றி விளக்குக அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 2 மார்க் கொஸ்டின். கடலில் நீந்துவதை விட உங்களுக்கு ஆற்று நீரில் நீந்துவது எளிது, அதற்கான காரணம் கொஸ்டின் நம்பர் 13 இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி, புரியுங்களா? 7 2 மார்க் அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ல இருந்துமே 2 கொஸ்டின் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த 6 கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டியது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 2 டைப், பாட்னி ஆர் சுவாலஜி 2லேருந்துமே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 8 கொடுத்து உங்களை 7 எழுத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16ல் வாட் இஸ் மீன் பை சூப்பர்சோனிக் ஸ்பீடு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் சப்ளிமேஷன், பதங்கமாதல் என்றால் என்ன, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்தினுடைய நன்மைகள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 and 20ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின், லங்ஸ், பயாலஜிலேருந்து ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் ஒன்று கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்கணும். நீங்கள் கண்டிப்பாக பொறுத்துகை எல்லாமே ஒன்படை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. ஏன்னா 11th and 12th சாப்டரில் இருக்கக்கூடிய பொறுத்துக்கோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நான் கொடுத்துருக்க இதையும் ஒரு தடவை நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 4 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னம்னா 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு 100% ஹெல்ப் பண்ணக்கூடியது. நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக 5லேருந்து 6 2 மார்க் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன், டிஃப்ரென்சியேட் மாஸ் அண்ட் வெயிட், புரியுங்களா? அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய ஸ்டேட் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன், புரியுங்களா? இதெல்லாமே நான் மார்க் பண்ணி கொடுத்தா தான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நான் இன்றைக்கி அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 75 out of 75 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கில் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் இம்பார்ட்டன்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி இதுவும் 4 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 7 மார்க் அதை கொடுக்கும்போதே உங்களுக்கு 4 and 7 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஆக்சிஜன் அண்டு சல்ஃபர் அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட், இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், புரியுங்களா? இது எல்லாத்தையுமே படிச்சுருந்துருங்க. லாஸ்ட் மினிட் இன்றைக்கி நைட்டு ஒரு நைட் இல்லை சார் நான் இது வரைக்குமே படிக்கலை, மார்னிங் தான் படிக்கலாம்னு நினச்சேன், இது ஒரிஜினல் கொஸ்டினா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும்னாலும் படிச்சுட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுத போங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கேள்விகளும் எக்ஸாமில் இருக்கும். தேங்க்யூ.